ஆபரேஷன் சிந்தூர்ல மசூத் அசார் தீவிரவாதி மசூர் அசார் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வருகிறது. அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். ஆனா அப்படி நடந்திருந்தா இட்ஸ் a huge development. ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியவர். இவர் 2019 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலால சர்வதேச தீவிரவாதி என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர். அவருடைய கைங்கரியம் இந்த பிராந்தியத்தில் ரொம்ப அதிகம். அவர் சொமாலியாவில் கைங்கரியம் காட்டியிருக்கிறாரு, யூகேல செஞ்சிருக்கிறாரு, இந்தியாவில் இதுக்கு முன்பு கைதாகி இருக்கிறார். இந்த ஹைஜாக் சம்பவத்துக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஜெய்ஷ் இ முகமது தொடங்கினதுக்கு அப்புறம் 2001 பாராளுமன்ற தாக்குதல் அதற்கும் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறாரு. நம்ம இதயத்தை எல்லாம் இன்னைக்கும் பாதிக்கக்கூடிய மும்பை தீவிரவாத சம்பவம் அதற்கும் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அதிலையும் முக்கியமாக பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு. பத்தான்கோட் சம்பவம் 2016 பத்தான்கோட் சம்பவம், 2019 புல்வாமா தாக்குதல், இப்படி பல நம்ம சந்தித்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு காரணமாக இருந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய மசூத் அசார் கொல்லப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய சாதனை. அது உறுதியா நம்ம மேற்கொண்டு அதிகாரப்பூர்வ தகவலை எதிர்நோக்கக்கூடிய வேளையில இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாரதிராஜா ஒற்றியோ. கண்டிப்பாக இந்த நேற்று நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில், அதாவது நேற்று நள்ளிரவில் 1:05 1:30 மணிக்குள்ளே நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கியமான ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுது. ஆனால் இது அரசாங்கத்தால் தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை. அந்த தீவிரவாதி யார் என்றால் மசூத் அசார் தான். இவர் ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற தீவிரவாத அமைப்புடைய தலைவராக இருக்கார். இந்த கந்தகர் விமான கடத்தல் விவகாரத்தில் இவர் விடுவிக்கப்பட்ட பின்னர் 2001 லஷ்கர் தொய்பாவோடு சேர்ந்து டெல்லி நாடாளுமன்ற தாக்குதலை அரங்கேற்றினார். அதைத் தொடர்ந்து பல்வேறு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடந்த பல்வேறு முக்கியமான தீவிரவாத தாக்குதல், நீங்கள் குறிப்பிட்டது போல பத்தான்கோட் தாக்குதலில் கூட இவருடைய பங்களிப்பு இருந்தது என்று தான் சொல்லணும். அவரது முகாம் தாக்கப்பட்டிருக்கிறது. அவர் இறந்திருக்கலாம். என்றால் கடைசியாக பஹல்பூரில் அவர் 2024 தென்பட்டார். அதன் பிறகு வெளியே எங்கும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த முகாம் தான் தற்போது தாக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏனென்றால் அந்த முகாம் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு அரசாங்கம் அறிவித்தால் மட்டுமே கிடைக்கும். ஆனால் நமக்கு தெரிந்த இந்த வல்லுநர்களுடன் பேசும்போது, இந்த தாக்குதலில் ஈடுபடும் இராணுவ வீரர்கள் அது போன்ற அதிகாரிகளிடம் பேசும்போது, இது போன்ற ஒரு தாக்குதலின் போது அந்த இம்பாக்ட் என்று சொல்வார்கள், அந்த ஆயுதத்தின் இம்பாக்ட் ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை இருக்கும். அதுவரையான பாதிப்புகள் யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வகையில் பார்த்தால் மசூத் அசார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதிகாரப்பூர்வ தகவலுக்கு நாம் பொறுத்திருந்தான் ஆக வேண்டும். அதிகாரப்பூர்வமா அசர்டன் பண்ணுவது அப்படிங்கிறது லேசான காரியம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு எதிரி தேசத்துல போய் அங்க உள்ள போய் தாக்குதல் நடத்தியிருக்கோம். அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம நேரடியாக களத்தில் இல்லை, நம்ம அங்கே அதிகாரிகள் கொண்டு இல்லை. ஸோ ஒரு ப்ரூஃப் ஆஃப் லைஃபோ ப்ரூஃப் ஆஃப் டெத்தோ கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நினைவு இருக்கும், ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா இஸ்ரேலால கொல்லப்பட்டார். அப்ப கூட அவர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகுதான் அது உறுதிப்படுத்தப்பட்டது. அட்லீஸ்ட் ஒரு 48 மணி நேரம் ஆச்சுங்கிறது என்னோட நினைவு. ஏன்னா அவங்க களத்தில் இருந்தாங்க. களத்தில் போய் அவரோட உடலை கண்டெடுத்து டிஎன்ஏ சாம்பிள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் உறுதி செய்யப்படுது. அதே போல தான் ஹமாஸுடைய தலைவர் கொல்லப்பட்டது. இதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் லைஃபும் டெத்தும் நம்மளால அசர்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம வான்வழியா தாக்குதல் நடத்திருக்கும் போது இதெல்லாம் பாகிஸ்தான் நமக்கு ஒத்துழைக்காது, அவர் இறந்திருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்தாது. ஸோ இந்த மாதிரியான சவால்களையும் நம்ம சேர்த்தே பார்க்கணும். அதை தாண்டி நமக்கு உளவு அமைப்புகள் இருக்கு, சர்வதேச உளவு அமைப்புகள் நமக்கு உதவி செய்யலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.